இரண்டாம் வருகைக்கு நாம் விழித்திருந்து இரண்டாம் வருகையில் ஆண்டுடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா முதல் வருகைக்காக காத்திருந்தவர்களை நோக்கி பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் முழு தேசமும் இஸ்ரவேலர் எல்லாருமே மேசியா வருவாரு, நாங்கள் அவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்காக ஒரு தேசமே காத்திருந்தது. ஆனால் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை. இயேசு வந்தும் அவர்தான் மேசியா என்பதை அவங்க விசுவாசிக்கலை. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு வரைக்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிற தேசத்தில் இன்னும் ஆண்டவர் வரப்போறார்னா அவங்க காத்திருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில் ஒரு 3 பேர் கர்த்தருடைய வசனத்தை வைத்து ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி தேவனுடைய தீர்க்க தரிசன வசனத்தை வைத்து காத்திருந்து ஆண்டவரை கண்டவர்கள். இதுதான் ஆண்டவருடைய வருகையை பார்த்ததுக்கு அடையாளம். ஆண்டவரை கண்டவர்கள் 3 பேரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த 2ஆம் வருகையில ரகசிய வருகையில நாம் ஆண்டவராகி கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்றால் வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 பேரையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முதல் வருகை, அதாவது முதல் வருகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. இந்த முதல் வருகையை தீர்க்க தரிசன வசனத்தை வைத்து, இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறாரு, சகரியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால இயேசு எங்களுக்காக வருவார்னு சொல்லி காத்திருந்த 3 பேர். அதுல முதல் மனிதன் சிமியோன். அல்லேலூயா. ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணனா நாம ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணுன்றத இவர்கள் மூலமாய் நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஆண்டோடைய வருகைக்கான செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. நல்லா கவனிங்க. இந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் விட்டுட்டு போறோம். நாம் கட்டியிருக்கிற வீடு, வாகனம், நாம் வாங்கி வச்சிருக்கிற காஸ்ட்லி ட்ரெஸ்ஸு, நகை, சொத்து, சம்பத்து, உறவுகள், கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எல்லாரையும் இந்த பூமியோடு விட்டுட்டு நித்தியமாய் வாழ்கிற இடத்துக்கு போகிறோம். அதனால இந்த பூமிக்குரிய காரியத்தை விட மிக முக்கியமானது பரலோகம். அதனால அதுக்கு அந்த சிந்தனையை நாம பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத நாம தியானிக்கணும், அதைப்படி வாழணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 70 வருஷம் இந்த பூமியில இருப்போம். பலத்தின் மிகுதியால் 80, ஒரு 100, 120. ஆனா இந்த நாட்கள்ல 60, 70 தாண்டது பெரிய விஷயமா இருக்கு. அதனால இந்த பூமிக்குரிய வாழ்க்கை சொற்ப வருஷங்கள் மட்டுமே. ஆனால் பரலோகத்துக்குரிய வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. சோ பரலோகத்தை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. பரலோகத்தை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. பரலோகத்தை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. பரலோக வாழ்க்கை மிக 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 முக்கியம். அதனால பரலோகத்துக்கு போவதற்கு ஆண்டவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்யணும்ன்றதை தான் இன்னைக்கு நான் செய்தி அறிவிக்கிறேன். அதற்காக முதல் வருகைக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்காக காத்திருந்த 3 நபர்கள். அதுல முதல் நபர் சிமியோன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25, 26 2 வசனங்களை வாசிங்க. அப்போது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இவர் ஒரு பழைய ஏற்பாட்டு ஒரு தேவ மனிதன். சிமியோன் என்பவர் பழைய ஏற்பாட்டு காலத்து தேவ மனிதன். நல்லா கவனிங்க.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த காலம் வரைக்கும் பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு புதிய ஏற்பாடு துவங்குகிறது. அல்லேலூயா. அப்ப இந்த சிமியோன் பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிற மனிதன். இப்ப இந்த சிமியோன் இடத்துல கர்த்தர் பேசுறாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணம் அடைய மாட்டாய். நீ அவருடைய வருகையை, இயேசுவின் வருகையை, இயேசுவின் பிறப்பை, இயேசுவை நீ காண்பாய் என்று அவனுக்கு கர்த்தரால் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் கர்த்தரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் வருகையில் நாம் காண்போம் என்று. அல்லேலூயா. நமக்கும் சிமியோனை போலவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவை நாம் காண்போம், இயேசு கிறிஸ்துவை நாம் காண்போம். இயேசுவின் இரண்டாம் வருகை, அதுவும் ரகசிய வருகையை நாம் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த அநித்தியமான பூமியை விட்டுவிட்டு நித்திய கூடாரமாகிய, நித்திய சந்தோஷமாகிய பரலோகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுதான் நித்தியமான வாழ்க்கை, அதுதான் அழியாத வாழ்க்கை. அப்போ அந்த வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா முதல் என்ன, இந்த சிமியோன் கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன், எதெல்லாம் அவரிடத்தில் இருந்தது, ஆண்டவரை பார்க்கறதுக்கான தகுதிகள், ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன இருந்தது அப்படின்னா, ஒன்று, நீங்க அந்த இடத்துல வாசிக்கும் போது 25ஆம் வசனத்துல, அப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா, நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். ஒன்று, தேவனுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படணும், நீதியும் தேவ பக்தியும் நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நீதியும் தேவ பக்தியும் ஆண்டவருடைய சமூகத்தில், இங்க வேதம் சொல்லுது, ஆங்கில வேதாகமத்தில் கேர்ஃபுல்லி அப்சர்விங் த டிவைன் லா அப்படின்னா ரொம்ப கவனத்தோடு கர்த்தருடைய அந்த கட்டளைகளை நாம கவனத்தோடு கை கொண்டு, அதை பார்த்து அதை கை கொண்டு தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். அப்ப நீதியும் தேவ பக்தியும் மிக 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 அவசியம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது, நான் எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை, முக்கியமான காரியங்களை மாத்திரம் கொஞ்ச நேரம் சொல்றேன். இரண்டாவது, அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. இஸ்ரவேலின் வர ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் என்ன இருந்தார்? பரிசுத்த ஆவி இருந்தார். இரண்டாவது, நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆயிருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு கனெக்ட் ஆயிருக்க வேண்டும். ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படாதவர்கள், பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை உணர முடியாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் நீங்க நிச்சயம் பரிசுத்த ஆவியின் வரத்தை, வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு பழைய ஏற்பாட்டு மனிதன் இந்த சிமியோன், இந்த சிமியோன் மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்கிற நம்ம மேல, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆண்டவரை பெற்று அவரோடு உறவாட வேண்டும். அவரோடு கூட யார் சஞ்சரிக்கிறார்களோ, உறவாடுகிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் தேவனுடைய வருகையில கைவிடப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகளுடைய தீபம் அது அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது. அதான் பரிசுத்த ஆவி. அவங்களுடைய பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது. அதான் பரிசுத்த ஆவியானுடைய அடையாளம். அப்ப பாத்திரத்தில் எண்ணெய் நிரம்பி தீபம் ஆவியானவர் பற்றி எரிந்து கொண்டே இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வருகையில
நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், வழிநடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல இருந்தாதான் நாம் கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமென். அடுத்தது, இந்த சிமியோனுடைய வாழ்க்கையில என்ன ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன தகுதி இருந்தது அப்படின்னா, நீங்க 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். ஆமென். அல்லேலூயா. ஆலயத்துக்கு எப்படி போகணுமா? ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு போனால் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும். இந்த சிமியோன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு போனார். நாம கட்டாயத்தினால தேவாலயத்துக்கு போகக்கூடாது. சர்ச்சுக்கு போலனா இன்னைக்கு எதனா நடந்துருமா அப்படின்னு பயத்துல போகக்கூடாது. இன்னைக்கு சர்ச்சுக்கு போலனா ஏதோ வெறுமையா ஒரு மாதிரி இருக்குது, போய் சும்மாவாவது உட்கார்ந்துட்டு வந்துருவோம், கொஞ்ச நேரமாவது தலையை காமிச்சிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நாம சர்ச்சுக்கு போகக்கூடாது. எப்படி போகணும்? ஆவியின் ஏவுதலினாலே தேவனை சந்திக்க ஆசையோடு. அல்லேலூயா. தேவனை சந்திக்க ஆசையோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம போகணும். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும்போது நாம ஏனோ தானோ என்று அல்ல, ஆவியின் ஏவுதலினால். ஆவியின் ஏவுதலினால் இன்னைக்கு நான் ஆண்டவரை பார்ப்பேன், ஆண்டவரை பாடுவேன், கர்த்தர் சத்தத்தை கேட்பேன். ஐயோ, இந்த ஆலயத்துக்கு நான் சர்ச்சுக்கு போலனா என் வாழ்க்கை ஆண்டவரை நான் எப்படி பார்க்காம நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய மேல் இருக்க அந்த அன்பினால சர்ச்சுக்கு நாம போகணும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ இன்னைக்கு போலனா அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த வாரம் போலனா நாளைக்கு போய்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துடலாம், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து என் ஆத்மாவை கர்த்தரை சொல்லிட்டு வந்துடலாம். காலையில போலனா சாயங்காலம் போயிடலாம், சாயங்காலம் போயிடலாம் அடுத்தது வேற எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு போயிடலாம். இப்படி கடமைக்காக அல்ல, அதுக்குன்னு ஆயத்தம் ஆகணும். ஆமென். மணவாட்டி மணவாளனை சந்திப்பதற்கு ஆயத்தம் ஆகிறது போல நாம் ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். சரியான நேரத்துக்கு போகணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை போய் இங்க போய் அங்க சர்ச்சில் போய் இதையும் அதையும் வேடிக்கை பார்த்து இது என்ன பண்றாங்க அது என்ன பண்றாங்க அல்ல, ஆண்டவரை ஆசையோடு பார்க்க சபைக்கு போனோம். ஆண்டவருடைய காரியங்களை ஆசையோடு தேடணும். அப்பதான் தேவனுடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய நான் அடிக்கடி சொல்றதுனால ஷார்ட்டா சின்ன சின்னதா சொல்லிட்டே போறேன். அடுத்தது, இங்க வேதம் சொல்லுது, இந்த இடத்துல இவர் என்ன செய்தார், அங்க வேற யார் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தது அப்படின்னா, நீங்க லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 36ல இருந்து 38 வரைக்கும் வாசிங்க. விவாகம் ஆனது முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவள், அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று இயேசுவை பார்த்தாள். அல்லேலூயா. முதல் வருகைக்காக காத்திருந்த 2வது நபர் அன்னாள். இவங்க என்ன செய்து கொண்டிருந்தாங்க? இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. ஏன் உபவாசம் அவசியம்? ஏன் உபவாசம் இருக்கணும்? பட்டினி இருக்கணுமா? ஒரு கடவுள் தம்முடைய பிள்ளைகள் பட்டினி இருப்பதை விரும்புவாரா? ஒரு அப்பா தாம் புள்ள பசியா இருக்கிறத விரும்புவாங்களா? அப்புறம் ஏன் கர்த்தர் உபவாசம் இருக்க சொல்லுகிறார்? அல்லேலூயா. உபவாசம் எதற்காக? உபவாசத்தினாலே என்ன பரலோகத்துக்கு என்ன லாபம்? பரலோகத்துக்கு லாபம் இல்லை. நாம் உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்குத்தான் லாபம். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உபவாசித்து
ஜெபிப்பது என்பது ஒரு தேவனுடைய பிரமாணங்களில் ஒன்று. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அப்போ அந்த பரிசுத்த உபவாச நாளை நாம நியமிக்கணும். ஒருவேளை நாம ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறோம், எவ்வளோ பேர் வராங்க தெரியுமா? ஃபாஸ்டிங் பிரேயருக்கு எவ்வளோ பேர் வராங்க? 10 பேர், இல்லைன்னா 8 பேர், இல்லைன்னா 7 பேர், அப்புறம் 12 பேர், 15 பேர் வராங்க. இந்த உபவாச ஜபங்கள் எதற்காக நாம வைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ எல்லாரும் நடத்துறாங்க அப்படின்றதுனால நம்ம நடத்தலை. இது ஒரு நியமனம். வேதம் சொல்லுது பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். அப்படின்னா அந்த பரிசுத்த உபவாச நாளை நாம் நியமித்து அந்த உபவாச நாளில் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதற்காக அதை நியமிக்கிறோம். அதனால சிஎம்சியில் வேலை செய்கிறவங்க, வெளியில் வேலை செய்கிறவங்க ஒரு அரை நாளாவது லீவ் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 11-11:30க்காவது வந்து இந்த ஜபத்தில் கலந்து கொண்டு 1 மணி நேரமாவது இந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொள்ள நீங்க பிரயாசப்படுங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உபவாச நாளை நியமிங்க. உபவாசித்து ஜபிக்கும் போது, உடலை ஒடுக்கும் போது, நல்லா கவனிங்க, உபவாசத்தில் இருக்கும் போது பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வராது. அல்லேலூயா. உபவாசத்தில் இருக்கும் போது நாம தேவ பயமும் பக்தியும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவும் பலப்பட ஆரம்பிக்கும். உபவாசித்து ஜெபிக்கும் போது சத்துருவின் வல்லமைகள், நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. உபவாசம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த ஜாதி பிசாசு, ஜாதி பிசாசுனா கவுண்டரு, முதலியாரு, நாடாரு, இந்த ஜாதி இல்ல, இவ்வகையான பிசாசு, இந்த வெரைட்டி, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் ஒழிய வேறொன்றினாலும் இது போகாது. அப்ப உபவாசம் எதற்காக? நமக்காக. நமக்கு விரோதமாய் சில பிசாசு, சில பொல்லாத ஆவிகள், சில வல்லமைகள் போராடும் போது அவைகளை ஜெயிக்கிறோம். அவைகளை ஜெயிக்கிறதுனால பரலோகத்துக்கு ஆயத்தமாகிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த அன்னாள் உபவாசித்து ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது ஆராதனை செய்தார்கள். உபவாசித்து ஜெபித்து ஆராதனை செய்தார்கள். சரி கவனிங்க. இப்ப இவங்க 2 பேரை நாம் அடிக்கடி தியானிக்கிறோம். இந்த காரியங்கள்லாம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றேன். அதனால ஷார்ட்டா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. 3வது நபர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து ஆண்டவரை பார்க்க தவறிட்டான். அல்லேலூயா. இதுதான் முக்கியம். நான் இவ்வளவு நேரம் சொன்னது பார்த்தவர்கள். சிமியோன் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை, இந்த ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இப்போது தேவரீர் என்னை சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப ஆண்டவரை பார்த்தார். அன்னாள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க, ஆண்டவரை பார்த்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை கேட்டு, இயேசு பிறந்து அவங்க நாட்டிலேயே அந்த ஊர்லயே இருந்தோம் பார்க்க தவறின ஒரு மனிதன் ஏரோது. ஆமென், அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். நாம சில நேரத்துல ஆண்டவருடைய வருகைக்கு போவதற்காக என்னெல்லாம் செய்யணும்ன்றது அதிகமா நாம தியானித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டவனை குறித்து நாம் அதிகமா தியானிக்கிறது இல்லை. சோ ஒருவனை நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேமில் இருந்த நகரத்தார் எல்லாரும் கலங்கினார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சந்தோஷப்படுகிற மக்கள் மத்தியில கலக்கம் அடைந்த ஒரு மனிதன் இருந்தான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப டைம் 8:34. 8:34 ஒரு 30 செகண்ட்
8:35 ஆக ஒரு 30 செகண்ட் இருக்குது. இப்போ 1 by 1 ஒரு செகண்டா போயிட்டு இருக்கு. 8:34 58 வினாடிகள். அடுத்தது 8:34 59 வினாடிகள். இப்ப அடுத்தது 8:35 ஆகப்போது ஒரு செகண்ட்ல. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வரன்றார். நல்லா கவனிங்க, ஒரு செகண்ட் தான் இருக்குது. இப்ப ஆண்டவர் வரன்றாரு. எத்தனை பேர் வாங்க ஆண்டவர்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. வாங்க ஆண்டவர், நான் ரெடி ரெடி. அல்லேலூயா. ரெடியா இருக்கிறீங்களா? ரெடிங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட ரெடியா இருக்கிறன்றவங்க கை தூக்குறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. ரெடியா இருந்தா சரி. ஒரு செகண்ட்ல ஆண்டவர் வரப்போறாரு போது, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 10 நிமிஷம் என்னை சுத்திகரித்துக் கொண்டு நான் ஆயத்தம் ஆயிடுறேன். கலக்கம், சிலருக்கு கலக்கம், சிலருக்கு கலக்கம். ஆண்டவருடைய வருகை என்றால் கலக்கம். ஆண்டவர் இப்ப வேணாம், இன்னும் ஒரு நாள் போட்டோம், இன்னும் ஒரு 2 நாள் போட்டோம், ஒரு செகண்ட் டைம் கொடுத்தா நான் எப்படி ரெடி ஆவேன்? அன்னைக்கு ஏரோதுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி இருந்தது? கலக்கமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்படுவனா, ஆண்டவர் இப்ப வரமாட்டாரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், கர்த்தாவே இன்னைக்கு வேணாம், அடுத்த நாள் வருவாரு, ஆண்டவர் நாளைக்கு தான் வருவாரு, இன்னும் இந்த தேசத்துல இதெல்லாம் நடக்கல, இது நடக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும்னு சொல்லி ஆண்டவருடைய வருகையை வருட கணக்கில் தள்ளி போட்டு இதுக்கப்புறம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. இந்த நொடி பொழுது இயேசு வந்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்ப அதனால தான் கேட்டேன், இப்ப ஆயத்தமா? இப்ப ஆயத்தமா? எல்லாரும் கூட ஒப்புரவு ஆயிட்டீங்களா? எல்லாரும் கூட சண்டை போட்டவங்க கூட ஒப்புரவு ஆயிட்டீங்களா? பொய் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா? சினிமா பார்த்ததுக்கு மன்னிப்பு கேட்டீங்களா? மற்றவங்களை பற்றி பின்னாடி பேசுனீங்களே, குறை சொன்னீங்களே, மன்னிப்பு கேட்டீங்களா? இன்னும் பேசாதவங்க எத்தனையோ பேர் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களே, பேசிட்டீங்களா? வருகையில போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய வருகையில போனோம்னா அடுத்த செகண்ட் கர்த்தர் வருவாரானால் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இந்த இடத்துல ஏரோதுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பற்றி அங்கே கேள்விப்பட்ட உடனே கலக்கம் அடைந்தான். கலக்கத்தோடு இருக்கிறவங்க, பயத்தோடு இருக்கிறவங்க பரலோகம் போக முடியாது. என்ன பயம்? எந்த பயமா இருந்தாலும் சரி, வியாதி குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், கல்யாணம் ஆகுமா ஆவாதான்ற பயம், குழந்தை பிறக்குமா பிறக்காதான்ற பயம், வேலை கிடைக்குமா கிடைக்காதான்ற பயம், எதிர்காலம் எப்படி இருக்கும், வெளியே போறதுக்கு பயம், வண்டி எடுக்க பயம், டிராவல் பண்ண பயம், நைட்டு தூங்குறதுக்கு பயம். எனக்கு எத்தனையோ பயங்கள் இருக்கு. வேதம் சொல்லுது, இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படுவதற்கு யாரெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு? ஆளே பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. கலக்கம், பயம், அவிசுவாசம் இதெல்லாம் இருந்தா கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வாசிங்க. பயப்படுகிறவர்களும், இந்த பயம் சிலருக்கு கர்த்தருடைய வருகை குறித்த பயம், சிலருக்கு உலகத்தை குறித்த பயம். இப்படி எந்த பயம் இருந்தாலும் சரி நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. பயப்படுகிறவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், இது எல்லாத்துக்குமே இந்த நாட்களுக்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. பயப்படுகிறவர்கள் நமக்கு தெரியும், அவிசுவாசிகள் தெரியும், அருவருப்பானவர்கள் சில நேரத்தில் நம்மளை பார்க்கறதுக்கு கர்த்தர் அருவருப்பா இருக்குது, இப்ப பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. கர்த்தருடைய பார்வை இப்ப நம்மளை பார்க்கறதுக்கு
ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமா இருக்குது. ஆனால் நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நாம் செய்கிற காரியங்கள், நாம் செய்கிற பாவங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறதுக்கு அருவருப்பா இருக்குது. சில நேரத்தில் நேரத்துக்கு ஏற்றது போல் நடந்து கொள்றோம் இல்லையா, அதான் அருவருப்பானவர்கள். அடுத்தது கொலை பாதகர்கள். அல்லேலூயா. நாம என்ன கொலை பண்ணோம்? தன் சகோதரனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் கொலை பாதகனாய் இருக்கிறான். எங்க இருக்குது அந்த வசனம்? மத்தேயு இல்லையா? எடுங்க பார்க்கலாம். தன் சகோதரனை பகைக்கிற எவனோ மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். இதுதான் கொலை. அல்லேலூயா சொல்லுவான். நாம போய் கத்தியத்தின் போய் கொலை பண்ண தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுது? எது கொலை? சகோதரனை, சகோதரிய, உடன் பிறந்தவர்களை, இல்ல இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லா சகோதரர்களா இருக்கிறோம். பகைகள், விரோதங்கள் இருந்தால் பரலோகம் போக முடியாது. அதனால தான் பேசுங்க, ஒப்புரவாகுங்கன்னு சொல்றது. அல்லேலூயா சொல்லுவான். அடுத்தது விபச்சாரக்காரன். இவங்க யாரு? நாம என்ன விபச்சாரமா பண்ணோம்? இல்லையே. ஆனால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பாவம். இது எங்க இருக்குது இந்த வசனம்? எங்க இருக்குது? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, யார விபச்சாரரே விபச்சாரியன்னு கூப்பிடுறாரு இவ்வளோ கோபத்தோடுனா, உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பாவம், பகை, பாவம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய வசனங்கள் சொல்ல முடியும். நாம என்னவோ, நான் என்ன விபச்சாரம் பண்ணேன், நான் யாருக்குன்னா துரோகம் பண்ணனா, நான் யாரனா வஞ்சிச்சனா, நான் என்ன பண்ணிட்டேன்னு நாம நினைக்கிறோம். பரலோகம் போவது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. பரலோகம் போறது ரொம்ப ஈஸி. அதே போல பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பரலோகம் போறது ரொம்ப ஈஸி. அதே போல பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஈஸியான இடத்துல நிற்கிறீங்களா, கஷ்டமான இடத்துல நிற்கிறீங்களா, நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அல்லேலூயா. இப்ப சிலர் கை தூக்குனீங்க, வருகையில் போயிடுவாங்க, அவங்களாம் ஈஸியான இடத்துல நிற்கிறாங்கன்னு அர்த்தம். சிலர் யோசிச்சாங்க, அவங்களாம் கஷ்டமான இடத்துல நிற்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தமாகணும்னா சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு யோசிச்சு நாம் ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். ஏதோ சர்ச்சுக்கு போனோம், 2 மணி நேரம் உட்காந்தோம், இவர் இதை சொன்னாரு, அவர் அதை சொன்னார், அவர் சூப்பரா பிரசங்கம் பண்ணாரு, இவர் நல்லா பிரசங்கம் பண்ணல, மார்க் போட்டுட்டு வந்தா பரலோகம் போக முடியாது. வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்குது. அடுத்தது விபச்சாரத்துக்கு அடுத்தது என்ன பாவத்தை சொல்லியிருக்கிறாங்க அங்க 21:8 விபச்சாரக்காரர். அடுத்தது என்னவா? சூனியக்காரர். சூனியக்காரர்னா யாரு? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ரெண்டகம் பண்ணுவது பில்லி சூனியத்துக்கு சமமாயிருக்கிறது. இந்த வசனம் எங்க இருக்குது? 1 சாமுவேல். அடுத்தது ரெண்டகம் பண்ணுவது பில்லி 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 சாமுவேல் 15. கவனிங்க, ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்குது. யார் சூனியக்காரரு? தாடிலாம் விட்டுன்னு மாலெல்லாம் போட்டுன்னு கையில் எலுமிச்சம் பழம் வச்சுன்னு தாயத்தெல்லாம் கட்டி நிற்கிறவன் சூனியக்காரனா? அவங்களோட சூனியக்காரன் தான். கொட்டாய் போட்டுன்னு இதை பண்ணின்னு அவங்களுக்கு சூனியம் பண்ணின்னு இவங்களுக்கு சூனியம் பண்ணி நிற்கிறவனு இருக்கிறான். ஆனால் சர்ச்சுக்குள்ளவே, தேவனுடைய சபைக்குள்ளவே சூனியக்காரன் இருக்கிறான். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அல்லேலூயா. யார் சூனியக்காரன்? சர்ச்சுக்குள்ளவே, வீட்டுக்குள்ளவே, உங்க கூடவே, உங்க வீட்டுக்குள்ள, நீங்க போகிற இடத்துல, நீங்க படிக்கிற இடத்துல,
பிரேயர் ஹால்ல சர்ச்சில் யார் இருக்குது? யார் இருக்குது? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லேலூயா. இந்த ரெண்டகம் பண்றது, இந்த ரெண்டகம் பண்ணாது சூனியத்துக்கு சமமா இருக்குது. பரலோகம் போக முடியுமா? முடியுமா? சூனியக்காரன் பரலோகத்துக்கு போக முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அது கரெக்டா, இது கரெக்டா? அவன் நல்லா வந்து நிற்பான். இது நல்லா ஜோனி நல்லா வந்து நிற்கும் பிரேயருக்கு. மேகி சொல்லும், என்ன நீ போன வாரம் ஏன் வரல? இங்கே தானே இருந்த, நீ வர்றது கரெக்டா? போன வாரம் வரல, இன்னைக்கு ஏன் வந்த? அல்லேலூயா. எதனா ஒன்று பண்ணி ரெண்டகம் பண்ணி தொத்திடும் நல்லாங்கிற ஜோனியை கூட. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இந்த ரெண்டகம் பண்றது பில்லி சூன்யத்துக்கு என்னவா? சமம். அடுத்தது என்னவா? விக்கிரக ஆராதனை. அது என்னவா? விக்கிரக ஆராதனை. இதே வசனத்தில் சொல்லப்படுது, முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும். முரட்டாட்டம். நான் இப்படிதான் இருப்பேன், என்னாலாம் வர முடியாது, என்னாலாம் ஜெபம் பண்ண முடியாது, என்னாலாம் இதெல்லாம் செய்ய முடியாது. இதுதான் முரட்டாட்டம். அது உன் வீட்டில் பண்ணாலும் சரி, ரோட்டில் பண்ணாலும் சரி, பிரேயர் ஹாலில் பண்ணாலும் சரி, இல்லை சர்ச்சில் பண்ணாலும் சரி, பரலோகம் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. பரலோகம் போகணும்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் படிக்க நான் இன்னும் நிறைய சொல்லலாம். சொன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு போகணும். நான் இத்தனை வருஷம் கிறிஸ்தவன், அத்தனை வருஷம் கிறிஸ்தவன், நான் ஆவியில நிரம்ப தலைகீழ நின்று அந்நிய பாஷை பேசுவேன், நீ என்ன பண்ணாலும் சரி, ஆண்டவர் வார்த்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு முயற்சி செய்து வாழ்ந்தால் பரலோகம் போக முடியும். ரொம்ப பேசுறாரு, இவர் போயிடுவாரா? அல்லேலூயா சொல்லுவான். ஒருத்தர் நினைக்கிறாரு, இவ்வளோ பேசுறாரு, நீ போயிடுவியா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் போயிடுவேனா? நான் போயிடுவேனா? அல்லேலூயா. போயிடுவேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. கண்டிப்பா போயிடுவேன். ஏன்னா இந்த பிரசங்கத்தை ஆயத்த பண்ணல, அப்பவே நிறைய பேசினார் என்கிட்ட, அதனால நான் போயிடுவேன். அல்லேலூயா. நீ இந்த பிரசங்கத்தை கேட்கறல, எதிர்த்து நின்னா போக முடியாது, ஒப்பு கொடுத்தா போயிடுவேன். கர்த்தர் என் கூட பேசும்போது நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இப்படி இருக்குது அப்படி. ஆமாப்பா ஒத்துக்கினேன், ஆமாப்பா ஒத்துக்கினேன், எல்லாத்தையும் ஒத்துக்கினேன். இதனால தான் ஆண்டவரே, அதனால தான் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையினால தான் ஆண்டவரே, அப்படி சொல்லலை நான். ஆமா ஆண்டவரே, நான் நீங்க சொல்றது சரி, நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்ததுனால நான் தைரியமா சொல்றேன், நான் போயிடுவேன் பரலோகத்துக்கு. நீ ஒப்பு கொடுக்காம முரட்டாட்டம் பண்ணா ரொம்ப கஷ்டம். ஆமென். அல்லேலூயா. இது எச்சரிப்பின் வார்த்தை, யாரையும் புண்படுத்துகிற வார்த்தை அல்ல. எனக்காகவே பேசுறாரு, என்னையே பேசுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. டிவி பார்க்காத மேகி அப்படின்னு சொல்றேன் நான், சினிமா பார்க்காத மேகி அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப மேகி சினிமா பார்க்கிற ஆளா இருந்தா யாருக்காக சொன்னேன்? மேகிக்காக தான் சொன்னேன். ஒருவேளை நீங்க அந்த தப்பு செய்யற ஆளா இருந்தா உனக்காக தான் பேசுறேன். அல்லேலூயா. நான் யாருக்கும் பயப்படல, நீ வராம போயிடுன்னு நான் பயப்படல. நீங்க அந்த தப்பு செய்யற ஆளா இருந்தா உங்களுக்காக தான் பேசுகிறேன். தேவனுடைய வருகை சமீபம், ஆயத்தமாகுங்கள். யாரையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லல. தேவனுடைய வருகை மிக 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 சமீபம். ட்ரம்ப் போர் நிறுத்திட்டாரு, அதனால வருகை தாமதமாகும் அப்படிலாம் இல்லை. தேவனுடைய வருகை ரொம்ப சமீபம். ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தம் ஆகணும். நான் சொல்ற காரியங்கள்லாம் ஏன் தெரியுமா சொல்றேன்? இதெல்லாம் ஒரே நாளில் கீழ்ப்படிய முடியாது. நல்லா கவனிங்க. ஒரே நாளில் கீழ்ப்படிய முடியாது, ஒரே நாளில் ஜெயிச்சிட முடியாது, ஒரே நாளில் நம்மளை அர்ப்பணிச்சு ஜெயிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மளை மாத்தின்னு தேவ வருகைக்காக ஆயத்தமாகணும்னு இப்பவே சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்மை மாற்றி ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த ஏரோது, இயேசு அவங்க ஊர்ல இருந்தாரு, பிறந்த இயேசுவை ஏரோது பார்க்கல. இயேசுவின் வருகை வார்த்தை குறித்து கேள்விப்பட்டும் ஏரோது இயேசுவை பார்க்கல. அடுத்தது அவன் என்ன தப்பு செஞ்சான் வாசிங்க. அவன் என்ன செய்தான்? ஆக அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம். நானும் வந்து
பணிந்து கொள்ளும்படி, அவரை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்றான். இவன் பணிந்து கொள்றதுக்காக கேட்கிறான். சொல்லுங்க, பணிந்து கொள்றதுக்காக கேட்கிறான். பணிந்து கொள்ள கேட்கல, ஆனா பணிந்து கொள்ள போறேன். பொய்யான பணிந்து கொள்ளுதல், ஆங்கில வேதாகமத்தில் இந்த பணிந்து கொள்கிற வார்த்தைக்கு வர்ஷிப், தொழுது கொள்வது, ஆராதிப்பதை காண்பிக்கிறது. நல்லா கவனிங்க. நாம் பணிந்து கொள்ள ஆண்டவரை, அதாவது அவன் பணிந்து கொள்றதுக்கு நான் ஆண்டவரை பார்க்கிறேன்றான், அது பொய், அது பொய். அப்ப பொய்யான மாய்மாலமான தேவனுக்கு பிடிக்காத சில ஆராதனைகள் நாம செய்யறதுனால இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவர்களுடைய வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாதபடிக்கு நாம் சில நேரத்தில் நாம் தவற விடுகிறோம் கர்த்தருடைய வருகையை. அப்ப நல்லா கவனிங்க, நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும், ரொம்ப ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. உண்மை இருக்கணும். ஆண்டவர் ஆராதிக்கிறதுல உண்மை இருக்கணும். ஆவியோடு உண்மையோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு, பரிசுத்த உபவாசத்தோடு, பரிசுத்த ஓய்வு நாளோடு, எல்லாத்திலுமே கர்த்தர் உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நிறைய எழுதின்னு வந்திருக்கிறேன், சொல்ல முடியாது, சொல்றதுக்கு நேரம் இல்லை. தேவனுடைய வருகை சமீபம். உண்மையாய் ஆராதிக்கிறவர்கள் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கடமைக்கென்று வர்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. எப்பவுமே நீங்கள் போகிற சபையாக இருக்கட்டும், இல்லை வர ஐக்கியமாக இருக்கட்டும், சரியான நேரத்துக்கு வாங்க. அது சரியான நேரத்தை தவற விட்டால் தேவனுடைய வருகையில் நாம் போக முடியாது. அல்லேலூயா. வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா எங்க ஆராதனைக்கு எப்படி வரணும் சொல்லுங்க? சரியான நேரத்துக்கு வரணும். சர்ச்சுக்கு சரியான நேரத்துக்கு போகணும். நீங்க சரியான நேரத்துக்கு இந்த டைமை கீப் அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவனை கனம் பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ கேட்குறேன், 9 மணி ஆக போகுது, இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, 10 நிமிஷம் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் இருக்குது. 8:50க்கு உங்களுக்கு ஒரு செய்தி வருது. 8:50க்கு இல்ல, முன்னாடியே செய்தி வந்துருச்சு. 8:50க்கு கர்த்தர் வர போறார். ஆமென். அல்லேலூயா. 8:50ல இருந்து 9க்குள்ள, 8:50க்கு இல்ல, 8:50ல இருந்து 9க்குள்ள எவ்வளவு நேரம் இருக்குது? 10 நிமிஷம் இருக்கு. இந்த செய்தி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் ஆண்டவர். எப்படி? ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு சனிக்கிழமை ஆராதனை சரியாய் 6:30க்கு துவங்கும். 6:30ல இருந்து 8:30 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த ஆராதனை நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். வஞ்சா இன்னைக்கு எல்லாருக்கும் செய்தி வந்துச்சு. சரி, இப்போ அதே டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. 8:50க்கு ஆண்டவராகிய இயேசு மாறாதவர் ஜப கூடாரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 8:50க்கு இயேசு, 8:50 8:55 8:50ல இருந்து 9க்குள்ள கர்த்தராகிய இயேசுவின் வருகை இருக்கும். ஏன்? இயேசு மாறாதவர் ஊழியத்தில் தான் வருவாரா? எங்க சர்ச்சில், சரி உங்க சர்ச்சில் வருவார். அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. உங்க சர்ச்சில் வருவார். 8:50ல இருந்து 9க்குள்ள உங்க சர்ச்சில் வருவார். நீங்க எத்தனை மணிக்கு போவீங்க? உங்களுக்கு நான் சொல்றது புரியலன்னு நினைக்கிறேன். இந்த 50 புரியல. சரி, 9ல இருந்து காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக இயேசு உங்க சர்ச்சுக்கு வருவார். அதுதான் 2ஆம் வருகை. அதுதான் 2ஆம் வருகை. எத்தனை பேர் எத்தனை மணிக்கு போவீங்க சொல்லுங்க? நான் 7 மணிக்கு, 2 மணி நேரம் முன்னாடி போயிடுவேன். பரவாயில்லையே. அல்லேலூயா. ஏன் அப்போ இங்க 2 மணி நேரம் முன்னாடி வரமாட்டேங்கிறேன்? இங்க வரமாட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. சொல்லுங்க. 9ல இருந்து 10க்குள்ள இயேசு வருவார்னா யாருன்னா
9:15 வருவீங்களா? பிரேயருக்கு வருவீங்களா? வரமாட்டேன். அல்லேலூயா. 9:10, 9:05, அல்லேலூயா, 9:01, அல்லேலூயா, எதுக்கும் வரமாட்டோம். 5 நிமிஷம் முன்னாடியாவது வந்துடுவோம். ஆனால் சிலர் அதில் கூட கர்த்தர் ரொம்ப நல்லவர், அல்லேலூயா சொல்லுவான். இப்போ தான் அங்கே ரெடியாகி நிற்பார். 9 மணிக்கு நான் 9 மணிக்கு வந்துடுவார். அல்லேலூயா. எப்படி 9 மணினா 9 மணிக்கே வந்துடுவார். அதான் 10 மணி வரைக்கும் சொல்லிக்கிறாரு, நாம மெதுவாக போகலாம். அல்லேலூயா சொல்லுவான். பஸ் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் கர்த்தர் ஒத்துக்குவாரா? இதே போல தான் கர்த்தருடைய வருகை இருக்கும். ஆமென். அல்லேலூயா. 9 மணி ஆண்டவர் சொல்ல மாட்டார். நேரம்லாம் தெரியாதப்போ இந்த கதைனா, தெரிஞ்சப்பவே இந்த கதை, நான் தெரியாதப்ப என்ன கதை பாரு. அதனால எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டா இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கணும். சில காரியங்களை பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. சில காரியங்களை இழக்கணும், சில காரியங்களை தியாகம் பண்ணணும். சில காரியங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனால் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். நாம பல தியாகங்களை செய்ய நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமா ஆண்டவருடைய வருகையில போயிட முடியாதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சாதாரணமா ஆண்டவருடைய வருகையில போயிட முடியாது. ரொம்ப கடினம். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து, ஏன்னா நான் இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஏராளமான சத்தியம் சொல்லியாச்சு. அப்படி தப்பி தவறி இதை பண்ணி ஆண்டவர் ரொம்ப இரக்கமுள்ளவர், சேர்த்துக்குவாரு, மன்னிச்சிருவாரு, பார்த்துக்குவாரு, இந்த கதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லாது. என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆண்டவருடைய எனக்கும் சரி, எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் வசனத்தின்படி வாழ்ந்தால்தான் தேவனுடைய வருகையில போக முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வருகையில போகணும்னா சிமியோனை போல், அன்னாளை போல் இருக்கணும், ஏரோதை போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய வருகையில பார்க்கணும், ஆண்டவரை பார்க்கணும்னா சிமியோனை